ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாள் கழித்து மட்டன் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி என்ன கிழமை தெரியுமா? இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. மட்டன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. அரை 300ரூவாவா? இப்போல்லாம் மட்டன் விற்கிற விலைக்கு வாங்கி சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப நாள் கழித்து வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நார்மல் டே தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அரை கிலோ இருக்குமா? அரை கிலோ பரவாயில்ல. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். மீன் ஆட்டுக்கறி குழம்பு, சாதம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆன்லைன் பார்சல் ஒன்று வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ரிஷப் இப்போ தான் குளித்தா. ஆமாம் ஆமாம் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். சேட்டை தாங்க முடியல. பாருங்கள், காய்கறி கட் பண்ண விட மாட்டான். மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் போன எக்ஸிபிஷன் வந்து அது வேறு ஊர், இது வேறு ஊர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 10-20 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான். அங்கே எக்ஸிபிஷன் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே முடித்ததுக்கப்புறம் இங்கே வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து நைட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தடவை வந்து எங்களுக்கெலாம் எதுலேயும் போய் விளாட்றதுக்கெலாம் மனசு இல்லை. ஜஸ்ட்டு ரிஷப் குட்டி மட்டும் அன்றைக்கி ஜம்பிங் விளாண்டான்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம்மையாக சூப்பராக விளாண்டான். ஸோ அங்கே போய் விளாட வைக்கலாம் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு ஆனால், பட் அது வந்து சின்ன பிளேஸ் தான். அதனால் ஒரு சில ரைட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்துச்சு. அன்றைக்கி ரிஷப் குட்டி வந்து நல்லா ஜம்பிங்கில் விளாண்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த தடவை ஜம்பிங்கில் விளாட விடலான்னு சொல்லிட்டு போனோம். பட் இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி இடத்துலலாம் போய் பசங்களை விளையாட விடுறது, நம்ம போய் விளையாடுறது. நிறையா நியூஸில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்குது. நிறைய இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. நியூஸ்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்து பத்திரமா தான் இந்த இடத்துலலாம் விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி குழந்தைங்க வந்து போட்டிங் விளாட்றாங்க. ஸோ இது வந்து அந்த எக்ஸிபிஷனில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிஷப்லாம் போக முடியாது, என்னோடய பாப்பா தான் போக முடியும். ஸோ பார்த்துட்ருந்தோம், ரிஷப் நல்லா ரசித்து பார்த்துட்ருந்தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து புதுசாக இருந்துச்சு. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் இது வந்து குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே குழந்தைய விட்டோம்னா அங்கே போய் விளாடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரிஷப் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு இதில் விடலான்னு பார்த்தோம், தம்பியை விளையாட விடலான்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப சேஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வந்து 60 ரூபா, ஒரு குழந்தைக்கு 60 ரூபா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், ஜஸ்ட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் தான் இது வந்து பலூன் மாதிரி இருக்கும் போல். இது வந்து பெருசாகிட்டே போகுது பாருங்கள். இது வந்து நான் நியூஸில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் வந்து பெரிய ஓட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க, இதில் வந்து குழந்தைங்க விளையாட விடுறீங்க, பார்த்து பத்திரமா விடுங்க விளையாட, நீங்களும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் வந்து ஒரு பாட்டில் வந்து எவ்வளோ பெரிய ஓட்டை ஃப்ரெண்ட்ஸ், கிழிஞ்சிருந்தது. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்குங்க, கவனித்து விளையாட விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் தம்பியை வந்து சரின்னு சொல்லிட்டு உள்ளே போடான்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அங்கே போய் ஃபஸ்ட்டு போன உடனே வேண்டான்னு தான் சொல்லுவான், புதுசாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட ஆட்டத்தையே ஆரம்பிப்பான். பாருங்கள், நான் போகலை, வேண்டாம் வேண்டாங்கிறான். ஸ்டடியாக தம்பியால் நிற்க முடியல. அந்த பால் வந்து குட்டி குட்டி பால் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து ரிசர்வ் விளையாடுறது தான் ரசித்து பார்த்தோம். நாங்கள் எக்ஸிபிஷன் போன அன்றைக்கி வந்து ஒரு 4-5 மணி ஈவினிங் வந்து மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இது வந்து ஓப்பன், மேலேருந்து தண்ணி மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பியால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரியாக நிற்க முடியல. அதனால் வந்து அதுலேயே உட்காந்துட்றான்னா அவனோட ஷார்ட்ஸ் எல்லாமே ஈரமாக போச்சு. மழை பெஞ்சு அப்படியே ஈரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதிலே வந்து ரிசர்வ் உட்காதனால ஈரமாகிடுச்சு அவனோட ஷார்ட்ஸ்லாம். சரி வெளில வாடான்னு சொன்னோம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா ஜாலியாக விளாண்டான். வாடான்னு சொன்னால் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். மற்ற குழந்தைங்கெல்லாம் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரிஷப் மட்டும் வெளியில் வரவே இல்லை. நம்மளும் உள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் எப்படியோ வெளில கூப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கூப்பிட்டா கூட வரதே இல்லை. பெரிய பெரிய பிள்ளைங்களாம் போயிருந்தாங்க உள்ளே. ஸோ டிக்கெட் வந்து 60 ரூபா. ஸோ உள்ளே போகிற டிக்கெட் 60 ரூபா. அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு டிக்கெட் 60 ரூபா. ஸோ டோட்டல் வந்து 120 ரூபா வந்து செலவு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிபிஷனுக்கு. நாங்கள் எதுவுமே ஷாப்பிங்கும் பண்ணல, விளையாடவும் இல்லை. ரிசர்வ்க்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அவன் கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கேம் தான் ரிசர்வ் வந்து செட் ஆகும். போட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த காரில் சுற்றுறது, அந்த மாதிரி கேம்லாம் சரி போட்டு வராது. பெரிய பையனானால் தான் விளையாட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி தம்பி கொஞ்ச நேரம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு நல்லா விளாண்டான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸிபிஷனுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஜம்பிங்கில் வந்து எந்த குழந்தைங்களும் இல்லை. என்னடா சரி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் விளாண்டதுக்கப்புறம் தம்பியை கொண்டு போய் விடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கேம் விளாண்டதுக்கப்புறம் போய் பார்த்தா சைடில் பாருங்கள் சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. அது ஹோலா என்னன்னு தெரில. ஸோ அதனால் வந்து எந்த பிள்ளைங்களும் விளாட விடலை போல். சரின்னு சொல்லிட்டு ரிஷப், இனிமேட்டுக்கு நீ ஜம்பிங் விளாட முடியாது, சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தோம். எதுவுமே வாங்கியும் சாப்பிடல, எதுவும் விளாடவும் இல்லை. இந்த கேம் கூட விளாடல. தம்பி அவளுக்கா ஒன்றுமே அடம் பிடிக்கல, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ வீடு கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சுற்றிட்டு நல்லா பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். எதுவுமே சாப்பிடவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் வந்துக்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடிக்கடி எக்ஸிபிஷன் வைப்பாங்க. ஸோ வைக்கும்போது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, பாப்பா இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸிபிஷனே வைக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரே வருத்தம். அங்கேருந்து கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் வந்து விசேஷம், செம்ம பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.